கதை கேட்க வந்திருக்கும் அன்பு உள்ளங்களுக்கு வணக்கம். தீராக்கணா நாவல் உலகத்திற்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். இன்று நாம் கேட்கவிருக்கும் ஒலி புத்தகம் எழுத்தாளர் இந்துஷாம் மற்றும் ஆர்த்தி கோபியின் மம ஜீவன ஹேத்துனா. கதையை கேட்டுவிட்டு உங்களின் பொன்னான கருத்துக்களை எங்களோடு பகிர்ந்து கொள்ளுங்கள் நட்புகளே. தொடர்ந்து எங்களது சேனலை சப்ஸ்கிரைப் செய்து உங்கள் உறவினர் மற்றும் நண்பர்களுடன் பகிர்ந்து கொள்ளுங்கள். இந்து ஆர்த்தியின் மம ஜீவன ஹேத்துனா. கதையின் குரலாக நான் ஆர்ஜே கிருத்திகராஜ். அத்தியாயம் 10. மனதை திடப்படுத்தி கொண்டு ஒரு வழியாக பத்மாவதியை சமாளித்தார் ஜானகி. அம்மா, இத்தனை வருஷம் உங்களோட இருந்தாச்சு. அம்மாவும் கொஞ்ச நாள் அவளோட இருக்க பிரியப்படுறா. அண்ணா ஊருக்கு போனா அம்மாவும் தனியா இருக்கணுமா, அதனால தான் இந்த முடிவு எடுத்தேன் என்றார் ஜானகி. அம்மாவை இங்கே நம்மளோட வந்து இருக்க சொல்லேன் ஜானோ. நான் எப்படி உன்னையும் சௌமியை விட்டுட்டு இருப்பேன் என்று வருத்தத்துடன் பத்மாவதி கூற, கஷ்டந்தாம்மா, எனக்கும் புரியறது. பொன்னாத்துல உட்காந்தா நன்னா இருக்காதுன்னு அம்மா சங்கோஜப்படுறா என்று சொன்னதும் பத்மாவதிக்கு மேலும் வற்புறுத்த முடியாமல் போனது. ஒரு வழியாக பூமாவிடமும் இதே காரணத்தை சொல்லி ஜானகி அவரது அண்ணன் வீட்டிற்கு குடியேற தயாராக இருந்தார். இவை அனைத்தும் சௌமியாவின் சம்மதத்துடன் நடக்க அரவிந்தனுக்கு அதிர்ச்சியாக இருந்தது. அனைத்தும் அவசர அவசரமாக நடக்க தொடங்கியது. இதற்கிடையில் அரவிந்தன் மற்றும் ஸ்ரீபிரியா சௌமியாவிடம் எத்தனை சமாதானம் கூறி இங்கே வசிக்க சொல்ல சௌமி மனதை திடப்படுத்தி கொண்டு, என்ன பண்றது, எங்க பாட்டிக்கும் எங்களோட இருக்கணும்னு ஆசை இருக்காதா? எங்க அம்மாக்கும் எனக்கும் ஒரு புது மாற்றமா இருக்கும். எங்க மாமா என்ன யூஎஸ் எல்லாம் அழைச்சிட்டு போறேன்னு சொல்லியிருக்கா. எனக்கு எங்க பாட்டி ஆத்துக்கு போறதை நினைச்சா ரொம்ப சந்தோஷமா இருக்கு என்ற வார்த்தைக்கு வார்த்தை எங்க என்ற வார்த்தையில் அழுத்தத்தை கொடுத்து அவர்களை அந்நியமாக்கினாள். சௌமியாவிடம் தெரிந்த அந்த திடீர் அந்நியத்தன்மை மாற்றம் அரவிந்தனின் மனதை நெருட விஷ்ணுவிடம் எப்படி இதை தெரிவிப்பது என்று யோசித்தான். ஆனால் அன்று விஷ்ணுவே அரவிந்தனை அழைத்து விட்டான். டே, என்னடா நடக்கிறதாங்க? சௌமியே என்னோட கால்ஸ் எதையும் எடுக்க மாட்டேங்கிறா. ஜானகி மாமி கூட என்கிட்ட சரியா முகம் கொடுத்து பேசல. நீயே எனக்கு எதையும் தெரியப்படுத்தல. அம்மா சொல்லிதான் எனக்கு தெரிஞ்சுது என்று அவன் புரிந்தான். விச்சு, எனக்கு உண்மையிலே என்ன நடக்கிறதுனே புரியல. எல்லாம் ஓவர் நைட்ல நடக்கிற மாதிரி இருக்கு. சௌமி கிட்ட கூட திடீர்னு ஒரு மாற்றம்டா. அவளோட பாட்டி ஆத்துக்கு போக ரொம்ப சந்தோஷமா இருக்கா. என்கிட்ட பிரியா கிட்ட கூட முகத்தை கொடுத்து பேசுறதில்ல என்று முடித்தான். அனைத்தையும் கோபத்துடன் கேட்டுக்கொண்டிருந்தவன், சரி, நான் இன்னைக்கு கிளம்பி வரேன். அவ எப்படி நம்ம மாத்த விட்டு போறான்னு பாக்குறேன் என்று பற்களை கடித்து பேசியவனே, அவசரப்படாத விச்சு. என்னோட கெஸ் சரினா ஏதோ தப்பா நடந்திருக்கணும். இல்லைனா ஜானகி சித்தி இப்படி அதிரடியா அங்க போக மாட்டா. ஒருவேளை நடக்கிற மாற்றத்துக்கு ஒரு காரணம் நீயா கூட இருக்கலாம் இல்லையா? சௌமி உன்னோட கால்ஸை எடுக்க மாட்டேங்கிறான்னு சொல்ற. அதனால நீ உடனே இங்க வந்தா பிரச்சனை வர வாய்ப்பு இருக்குடா என்று சமாதானம் செய்தான் அரவிந்தன். அரவிந்தனின் பதில் நிதர்சனத்தை உணர்த்தினாலும் கோபத்தை அடக்க முடியாமல் நெற்றி நரம்புகள் புடைக்க, சரி, அப்போ நான் என்னதான் பண்ணி தொலையட்டும். அவளும் என்கிட்ட பேசாம கழுத்தா இருக்கிறா. எனக்கு அவகிட்ட பேசியே ஆகணும் என்றான். ஆனால் அரவிந்தனின் முயற்சிகளை அனைத்தும் தோல்வியிலேயே முடிந்தது. சௌமியாவும் எப்பொழுதும் ஜானகியின் அருகிலேயே இருந்ததால் அவளிடம் தனிமையில் பேச முடியாமல் அரவிந்தன் தவித்தான். அன்று ஜானகியும் சௌமியாவும் சவுந்தரவல்லியின் வீட்டிற்கு குடிமாற கிளம்பினார்கள். அதற்கு முன் அனைவரிடமும் சொல்லிவிட்டு கிளம்ப பூமா ஜானகி கட்டி அணைத்து அழுது கதறிவிட்டார். மன்னி, நாங்க யாராவது உங்க மனசுக்கு வருத்தப்படுற மாதிரி நடந்திருந்தா மன்னிச்சிடுங்கோ மன்னி. நீங்க இப்படி கிளம்புறது என் மனசுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு என்று ஆதங்கத்தை கொட்டி தீர்த்தார். ஆனால் ஜானகி அதற்கு எந்தவித எதிர்வினையை கொடுக்காமல் அமைதியாக சிறு புன்னகை அழுகையில் புதைத்துவிட்டு சிறு தலையசைப்பை மட்டுமே கொடுத்தார். எங்கு மேலும் நின்றால் தன் மனது மாறிவிடக்கூடும் என்று நினைத்து உடனடியாக பூமாவிடமிருந்து நகர்ந்தார். ஜானகியின் செயல் அனைத்தும் முரண்பாடாக அவ்வீட்டில் இருப்பவர்களுக்கு புரிந்தாலும் அதன் உண்மையான காரணத்தை தெரிந்த ரேவதிக்கு மட்டும் எல்லையில்லா சந்தோஷம். ரேவதியிடம் சொல்லாமல் வெளியேறினால் அனைவருக்கும் சந்தேகத்தை கொடுக்கும் என்றெண்ணியவர், நான் வரேன் என்று சொல்ல ரேவதி முகத்தை சோகமாக வைப்பது போல நடித்தாலும் அவரது வாய், வரேன்னு சொல்லாத, அப்படியே போ. சபாஷ், கெட்டிக்காரிதான் நீ. எதையும் சொல்லல, இப்படியே சொல்லிக்காம கொள்ளாம போயிடுவியோன்னு எதிர்பார்த்தேன் என்று அந்த வேளையிலும் விஷத்தை மெல்லிய குரலில் கக்கினார். ஆனால் அதை எதிர்பார்த்த ஜானகி, இப்போதான் எனக்கு உண்மையான சந்தோஷமே ஆரம்பம் மண்ணி. இனிமே கண்டவா வாயில விழுந்து எழுந்துக்க தேவையில்லை. சாக்கடை மேல கல்ல வீசினா அசிங்கம் நம்ம மேலதான் என்று தைரியமாக கூறிவிட்டு நகர்ந்தார். ஜானகி கூறிய வார்த்தைகள் ரேவதிக்கு உச்சக்கட்ட கோபம் வர, ஆனால் அந்த நேரம் அதை வெளிப்படுத்த முடியாமல் தவித்தார்.
நொடி நேரத்தில் ரேவதியின் முகபாவம் கோபமும் அவமானமும் போட்டியிட்டு பிறகு யாரும் தன்னை கவனிப்பதற்குள் மீண்டும் இயல்பாக மாற்றிய பாவத்தை கண்ட அரவிந்தன் ஜானகி வீட்டை விட்டு வெளியேற தன் அன்னைதான் காரணமாக இருக்கக்கூடும் என்ற சந்தேகம் கொண்டான். இருந்தபோதும் அதை எப்படி தீர்மானித்துக் கொள்கிறது என்ற யோசனையில் மூழ்கினான். கனத்த மனதுடன் ஜானகி சௌமியாவை அழைத்து கொண்டு வீட்டை விட்டு வெளியே வந்தவர் மீண்டும் நின்று இதுநாள் வரை அடைக்கலமாக வாழ்ந்த வீட்டை திரும்பி பார்த்து தன் கணவருடன் வாழ்ந்த நாட்களை எண்ணி கண்களில் நீர் கசிந்தபடி ஸ்ரீதருடன் காரில் ஏறி சென்றார். எதையும் வற்புறுத்த முடியாத சூழ்நிலையும் காரணமும் ஜானகி கொடுக்க பத்மாவதியின் மனமோ பாரமாக இருந்தது. ரேவதி வாயாடுவது அனைவருக்கும் தெரிந்த விஷயம் என்றாலும் ஜானகியின் மனதை இவ்வளவு ஆழமாக காயப்படுத்தி பேசியிருக்கக்கூடும் என்பதை அவர்களால் கணிக்க முடியாமல் போனது. ஆனால் அரவிந்தனுக்கு மட்டும் சந்தேகம் ஊர்ஜிதம் ஆனது. ஆமாடி, அந்த பிசாசு அவ பெத்து வச்சிருக்கும் குட்டி சாத்தனும் ஒரு வழியா அவ அம்மா ஆத்தோட போயாச்சு. இனிமே அவளை கரிசனமா பார்த்து பண்ற எந்த டிராமாவையும் நான் பார்க்க தேவையில்லை. ஆனா ஒன்னு சொல்லணும்டி சித்ரா, இந்த ஜானகிக்கு ரொம்பதான் சுயமரியாதை தெரியுமா? அவளை பத்தி தப்பா பேசினப்ப கூட கோபப்படாம இருந்தவ அவ பொண்ணையும் என் நாத்தனார் பையனையும் சேர்த்து வச்சு பேசினப்போ பொங்கினாலே ஒரு பொங்கல். என்னையே மிரட்டினானா பாரு. அப்புறம் என்ன, எங்க ஆத்துல எல்லார்கிட்டையும் சொல்லி என்னை சந்தி சிரிக்க வச்சுடுவாளோன்னு பயந்துட்டேன். அதனாலதான் சாமர்த்தியமா பேசி அவ யார்கிட்டையும் காரணத்தை சொல்லிக்க முடியாத மாதிரி பண்ணேன். இனிமே ஏன் ராஜ்யந்தான் இங்க என்று ரேவதி அவரின் உறவுக்கார பெண்மணியிடம் கைபேசியில் வம்பு பேச அதை அக்ஷரம் மாறாமல் அனைத்தையும் கேட்டுவிட்டு ஸ்தம்பித்து சிலையென நின்றான் அரவிந்தன். தான் வந்து நின்று கேட்ட அனைத்தும் சுவடு தெரியாமல் சென்றவன் மாடியில் தனிமேல் நின்று கோபத்தில் தன் கையை சுவற்றில் குத்தி கொண்டு வெறியை அடக்க வழி தெரியாமல் தன்னைத்தானே வருத்தி கொண்டான். பிறகு செய்வதறியாமல் நின்றவன் விஷ்ணுவை அழைத்து அனைத்தும் ஒன்று விடாமல் கூறினான். மறுமுனையில் கேட்டு நின்றவனின் மனம் கோபத்தில் கொந்தளித்தாலும் அரவிந்தனிடமே அவன் அன்னையை எப்படி வதைத்து பேசுவது என்று அமைதியாகவே இருந்தான். டேவிச்சு, ஏதாவது பேசுடா. எங்க அம்மா பண்ணதுக்காக என்ன வெறுத்துடாதடா. அவங்களுக்கு பையனா பிறந்ததுக்கு நான் ரொம்ப அசிங்கப்படுறேன்டா. ப்ளீஸ்டா, என்கிட்ட ஏதாவது பேசு என்று கதிரபவனை நினைத்து மனம் வருந்த, டே ச்சே, என்னடா இப்படியெல்லாம் பேசுற? எனக்கு இதை எப்படி சரி செய்யறதுன்னு தெரியல. அதனால தான் அமைதியா இருந்தேன் என்றான் விஷ்ணு. மேலும் இருவரும் சில விஷயங்களை பேசி அலச ஜானகியிடம் இதை நினைவுபடுத்தி எதையும் ஆராய்ந்து அவர் மனதை மேலும் காயப்படுத்த விரும்பாமல் இந்த பிரச்சனைக்கு வழியை தேடிக்கொண்டு இருந்தனர். ஆனால் இப்போது சௌமியாவிடம் எப்படி அழைத்து பேசுவது என்று கூசி போனான் அவன். ஒருவேளை சௌமியாவிற்கும் உண்மை தெரிந்துதான் அவள் நம்மை தவிர்க்கிறாளோ என்று யோசித்து மண்டை காய்ந்தவன் அன்று ஒரு முடிவுடன் சௌமியாவை பொது தொலைபேசி நிலையத்திலிருந்து அவள் கைபேசிக்கு அழைத்தான் விஷ்ணு. ஹலோ என்று அவளது குரலை கேட்டதுமே அவனுள் பல வகை உணர்ச்சிகள் பெருகியது. எப்படி பேசுவது, என்ன பேசுவது என்ற பல கேள்வியில் அவன் மௌனத்தை தொடர அவள் மீண்டும் ஹலோ யாரு என்றாள். பெருமூச்சை ஒன்றை வெளியேற்றியவன், என்கிட்ட ஒரு வார்த்தை கூட சொல்லாம போக எப்படி உனக்கு தோணித்து என்று கேட்டவனின் குரலை கண்டு கொண்டவள், ஓ நீங்களா, சொல்லுங்க, எப்படி இருக்கீங்க? சாரி, கிளம்புற அவசரத்தில் சொல்லிக்க முடியல. அத்தை எப்படி உங்ககிட்ட சொல்லியிருப்பாங்கன்னு நினைச்சேன் என்று மிக இயல்பாக பதில் கூறினாள். அவளின் பதிலை விட அவள் பேசிய அந்த அந்நிய இயல்பு அவனை மின்சாரம் தாக்கியது போல உணர்ந்தான். இதற்கு மேல் எப்படி அவளிடம் பேச என்று நினைத்தவன், நீ ஏதோ கோபத்தில் இருக்க சோமே, நான் ஊருக்கு வந்து உங்களை நேரில் பார்த்து பேசுறேன் என்று அவன் முடிப்பதற்குள், பரவாயில்ல, இவ்வளவு தூரம் சிரமப்பட்டு வரணும்னு அவசியமில்லை என்று முகத்தில் அரைந்தது போல கூறினாள். அதில் காயம் கொண்டாலும் அவள் நிலைமைதான் அவளை பேச வைக்கிறது என்று புரிந்து கொண்டவன் இணைப்பை எந்த பதிலும் சொல்லாமல் துண்டித்தான். ஜானகி தன் அன்னை வீட்டில் பொருந்தியிருக்க ஸ்ரீதரும் சுஜாதாவும் அமெரிக்கா பயணித்தனர். சௌமியாவை அருகிலேயே இருபாலர் படிக்கும் பள்ளியில் அவள் விருப்பப்படி பியூர் சயின்ஸ் குரூப்பில் சேர்த்து விட்டார். பள்ளி திறந்த சௌமியா தன் புது நட்புகளுடன் எளிதில் பழகியவள் அவளுக்கென்று சிறு வட்டமும் ஏற்படுத்தி கொண்டாள். அதில் முதன்மையானவன் கௌதம் சுந்தரராஜன். நாட்கள் உருண்டோடு 2 மாதங்கள் கடந்திருந்தது. அன்று மாலை சௌமியாவும் கௌதமும் பள்ளி முடிந்ததும் அவர்களது மிதிவண்டியை தள்ளியபடி பேசிக்கொண்டே வர அவர்கள் எதிரில் பிரசித்தமானான் விஷ்ணு. கௌதமிடம் சிரித்த முகமாக பேசியவள் விஷ்ணுவை கண்டதும் அவளது முகம் அதிர்ச்சி தத்தெடுத்து பேச்சற்று நின்றாள். இருவரும் பேசிக்கொள்ளாமல் அமைதியாக ஒருவரை ஒருவர் பார்த்து நிற்க கௌதம் சௌமியாவின் முகபாவத்தை வைத்து எதிராளியை, ஹலோ யார் நீங்க, எதுக்கு இப்படி வழியை மறைச்சிட்டு நிற்கிறீங்க என்று கேட்க விஷ்ணு அவனை ஒரு பார்வையால் முறைத்து அடக்கினான். இவன் என் கசின் கௌதம், இவன் என் ஃப்ரெண்டு
பேரு கௌதம் என்றாள் அவள். உன்கிட்ட தனியாக பேசணும், கொஞ்சம் வா என்றான் அதிகாரமாக. நீயும் வா கௌதம் என்றாள் வேண்டுமென்றே விஷ்ணுவை கோபப்படுத்த. இல்லடி, உன்கிட்ட ஏதோ பேசணும்னு சொல்கிறாரே, நீ போயிட்டு வா என்று அவன் அனுமதி கொடுக்க அவர்களது அந்யோன்யம் விஷ்ணுவின் முகத்தில் ருத்ர தாண்டவம் ஆடியது. சௌமியா கௌதமை விட்டு சிறு அடிகள் தனியே வந்ததும் விஷ்ணு மீண்டும் கௌதம் மீது தன் பார்வை வீசிவிட்டு தன் பற்களை கடித்தபடி, அவன் எல்லாம் பெர்மிஷன் கொடுக்குற நிலைமையா? யார் அவன்? தனியாக பேசணும்னு சொல்கிற, அவனையும் கூப்பிடுற என்றான். என்ன விஷயம்னு சீக்கிரம் சொல்லுங்க, டைம் ஆச்சு. லேட்டாக போனால் அம்மாக்கு பிடிக்காது. கௌதம் என்ன எங்கள் ஆற்றுல விட்டுட்டு போவான், அவனுக்கும் நாழி ஆகும் என்றாள் அவனை மேலும் சினமூட்ட. போது நிறுத்த சௌமி, ஏதோ என்னை வேண்டாத ஆள் மாதிரி நடக்காத. என்ன ஆச்சு உனக்கு? எதுக்கு இந்த திடீர் விலகல்? நீ வேணுட்டே என்னை தவிர்க்கிற சௌமி என்றான். நான் ஏன் உங்களை தவிர்க்கணும்? ஏன் ஏதேதோ நினைச்சுண்டு பேசுறீங்க என்றாள் இயல்பாக. சரி, நான் நேரடியாக விஷயத்துக்கு வரேன். நீயும் மாமியும் ஏன் தனியாக வந்தீங்கன்னு நான் கேட்க மாட்டேன். ஆனால் இனியும் இப்படி நம்ம ஆற்றை விட்டு வராதிங்க. நீங்கள் 2 பேரும் நம்ம ஆற்றுக்கே வந்துடுங்க, நமக்காக ப்ளீஸ் என்று விழிகளை சுருக்கி கெஞ்சினான். அதை பார்த்து சிரித்தவள், என்ன பேசுறீங்க? ஏன் எங்க பாட்டி ஆத்துக்கு நான் வந்திருக்கேன். எங்க அம்மா அவ அம்மா ஆத்துல இருக்கா. அவளுக்கும் அங்க போய் இருக்க உரிமை இருக்கு. இத்தனை வருஷம்தான் அங்க இருந்தாச்சே. முதல்ல நம்ம ஆம்னு சொல்லாதீங்க, அது உங்க ஆம் என்றாள் நிமிர்வுடன். அதில் அதிர்ந்தவன், என்ன சௌமி பிரிச்சு பேசுற? இங்க பாரு, எனக்கு எந்த காரணத்துக்காக நீயும் மாமியும் இந்த முடிவை எடுத்தீங்கன்னு கேட்டு உங்களை சங்கடப்படுத்த மாட்டேன். அதே சமயம் என்னால் உன்னை விட்டு கொடுக்க முடியாது, உன்னை விட்டு தள்ளி இருக்கவும் முடியாது. நீ என்னோட, நான் உன்னை என்று அதுவரை மடமடவென பேசியவன் தடுமாற சௌமியா தன் பையிலிருந்து ஒரு பொருளை எடுத்து விஷ்ணுவின் உள்ளங்கையை பிடித்து அதில் திணித்தாள். அதை பார்த்தவனின் விழிகள் வலியிலும் அதிர்ச்சியிலும் தவிக்க, உங்களோட பொருள் உங்ககிட்டயே இருக்கட்டும், எனக்கு இது வேணா. எல்லை மீறி இருக்கும் இந்த பொருளுக்கு சொந்தம் இனி நான் இல்லை. அதே மாதிரி தான் நம்ம உறவும். நாங்கள் இங்கே வந்த காரணத்தை புரிஞ்சுட்டு இருப்பேன்னு நினைக்கிறேன். ஒரு வேண்டுகோள், எங்கள் அம்மா கிட்ட வந்து எதை பற்றியும் பேசி கிளறாம இப்படி ஒரு அடி விலகி இருக்கலாம். தூரத்து பச்சை கண்ணுக்கு அழகுன்னு சொல்லுவா. நாம எதிரெதிர் கரையில் நின்னுண்டு எட்டி பார்த்து அவ வாழ்க்கையை பார்த்துட்டு போகலாம். நான் இவ்வளவு சொல்லியும் நம்ம உறவை சேர்க்க முயற்சி பண்ணாதீங்க. அப்படி மீறி பண்ணா எங்கள் அம்மாவை நானே கலங்கப்படுத்தின மாதிரி ஆயிடும். குட் பை என்று முதல் முறையாக விஷ்ணுவிடம் நீண்டு பேசியவளை கண்ணமைக்காமல் வலிகள் சுமந்த விழிகளுடன் செய்வது அறியாமல் திகைத்து நின்றான் விஷ்ணு. அன்று பெங்களூருக்கு செல்லும் முன் விஷ்ணு சௌமியாவிடம் தனிமையில் சந்தித்து சிறிய பரிசாய் முத்துக்கள் பதித்த VS என்று கண்ணுக்கு புலப்படாமல் பொறிக்கப்பட்ட பெண்டன்ட் ஒன்றை இன்று சௌமியா அதை திருப்பி அவனிடம் கொடுத்துவிட்டு அவன் மனதை பள்ளத்தில் தள்ளிவிட்டு அவனை திரும்பியும் பாராமல் நடந்து சென்றாள். செல்லும் அவளது முதுகையை வெறித்து பார்த்தவனின் பார்வை தன்னையும் அறியாமல் கௌதமிடம் பதிந்தது. ஆர் யூ ஆல்ரைட் சௌமி, போலாமா என்று கேட்டுவிட்டு விஷ்ணுவை ஒரு நக்கல் பார்வையும் கோணல் புன்னகையும் செந்த விஷ்ணுவின் தாடைகள் இறுகி கைமுஷ்டியை மடித்து தன் கோபத்தை அடக்கிக் கொண்டான். வருங்காலமில்லாத காதல் உயிரற்றது என்பதை சொல்லாமல் சொன்னவளின் பேச்சும் செயலும் விஷ்ணுவை புரட்டி போட்டது. அவளிடம் நெருங்க முடியாமல் வேலியாக இருந்த வார்த்தைகளும் அவள் எண்ணங்களும் அவனை முன்னேறாமல் கட்டிப்போட காலம் அனைத்தையும் தணிக்கும் என்ற நம்பிக்கையில் இருந்து வந்தான் விஷ்ணு. ஆனால் மிச்சமிருந்த நம்பிக்கையும் அடியோடு தவிடி பொடியாக மாறும் என்பதை அறியாமல் இருந்தான் அவன். கதையில் அடுத்து என்ன என்பதை அடுத்த பதிவில் பார்ப்போம். அதுவரை இணைந்திடுங்கள் எங்களோடு. தொடர்ந்து நம்ம சேனலில் கதைகள் கேட்டு மகிழ தீரா கண நாவல் யூடியூப் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மீண்டும் சந்திப்போம். நன்றி.